வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் சிக்கன் பப்ஸ். நம்ம சிக்கனை எலும்பு இல்லாமல் இந்த மாதிரி சதையாக எடுத்துக்கலாம். நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் பொடிசா அரிஞ்சிக்கலாம். பொடிசா அரிஞ்சு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு குடமிளகா ஒரு 1/4 பெரிய குடமிளகாவில் கொஞ்சம் 1/4 பாகம் போட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி காய் சுரண்டதில் சுரண்டி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாடை போகிற வழி வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாடை போன பிறகு இந்த சிக்கன் நம்ம அரைச்ச மிக்சியில் சிக்கனை போட்டுக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோத்துக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு தூவிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இதுவாகிடுச்சு. நல்லா கிரேவி மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் எடுத்துடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம மாவு நம்ம இந்த அளவுக்கு பிழிஞ்சு வச்சுருக்கோம். இதில் நம்ம 2ஆக எடுத்துக்கலாம். 2ஆக எடுத்து ரொட்டி கட்டையை எடுத்து நம்ம இப்படி தட்டிக்கலாம். நம்ம இந்த மாவு இந்த அளவுக்கு நம்ம பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம உருட்டிக்கலாம். நம்ம அந்த சிக்கன் தொக்கை இதில் போட்டுக்கலாம். இப்படி எல்லாமே நம்ம சேர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்படியே போட்டு நம்ம இப்படி சுருட்டிக்கலாம். நம்ம இதை சுருட்டிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். தனியாக எடுத்து இந்த மாதிரி எல்லாமே செய்துக்கலாம். நம்ம ஒரு கிண்ணத்தில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 3 ஸ்பூனை போட்டுக்கோங்க. இது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவை. நம்ம இது எல்லாத்தையும் ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி அறுத்து வச்சுருக்குறோம். இதை ஒன்று எடுத்து நம்ம இதை அப்ளை பண்ணி எண்ணெயில் விடுவோம். அவ்வளோதாங்க. இந்த ஸ்நாக்ஸ் பாருங்கள், எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்துடலாம். இது ரொம்ப சாயங்கால டைமில் ஈவினிங் டைமில் டிஃபன் மாதிரி இது சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.